ஹவுதிகளின் தாக்குதலால் இஸ்ரேலில் உணவு தட்டுப்பாடு. பெரிய மனதுடன் கொடுத்து உதவும் ஐக்கிய அரபு அமீரகம். எல்லையை திறந்து இஸ்ரேலுக்கு உதவிய சவுதி அரேபியா. பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல் என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப காசா மக்கள் மீது பரிதாபம் காட்டும் சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இஸ்ரேல் மீதான தங்களது காதலை இன்னும் மறக்கவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சவுதி வழியாக இஸ்ரேலுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சமீப நாட்களாக வடக்கு ஏமனை ஆளும் ஹவுதி படையினர் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் சரக்கு கப்பல்களை தாக்கி வருவதால் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செங்கடல் சரக்கு போக்குவரத்திற்கு மாற்றாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து சவுதி அரேபியா, ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய புதிய தரை வழியை உருவாக்கும் பணிகள் சமீப நாட்களாக நடைபெற்று வந்தது. அது தற்போது முதல் கட்ட பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும், சோதனை ஓட்டமாக உணவுப் பொருட்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து ட்ரக்குகள் மூலம் சவுதி அரேபியா, ஜோர்டன் வழியாக இஸ்ரேலுக்கு சென்றடைந்துள்ளது. இந்த முதல் சோதனை ஓட்டத்தில் 10 ட்ரக்குகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், சோதனை வெற்றியடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த ட்ரக்குகள் சுமார் 2 நாட்களுக்கும் மேலாக 2000 கிலோமீட்டர் பயணித்து இஸ்ரேலை வந்தடைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் துபாய் துறைமுகத்திற்கும் இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா துறைமுகத்திற்கும் இடையே தரைவழி பாதை போக்குவரத்தை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. எதிர்காலத்தில் செங்கடல் பகுதியில் ஏமன் படைகள் தாக்கினால் அதற்கு மாற்றாக இந்த பாதை உருவாக்கப்பட்டது. அவர்கள் எதிர்பார்த்தவாறே தற்போது அந்த புதிய பாதை இஸ்ரேலுக்கு உதவிகரமாக அமைந்துள்ளது. காசா பகுதியை முற்றுகையிட்டு பாலஸ்தீன மக்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டிக்கும் வகையில் ஏமன் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஹவுதி கிளர்ச்சி படையின் தலைவர் சையது அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் உத்தரவின் அடிப்படையிலும் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் ஏமன் கடற்படையால் தடுத்து நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளனர். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர்ச்சியான முற்றுகையை விலக்கி உணவும் மருந்து பொருட்களும் உள்ளே செல்ல இஸ்ரேல் அனுமதிக்காத வரை இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் என்று ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஏகியா சாரி எச்சரித்துள்ளார். ஹவுதிகளின் தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வரும் நிலையில், மறுபக்கம் இஸ்ரேல் முஸ்லிம் ஆதரவு நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஜோர்டான் போன்றவை இஸ்ரேலுக்கு உதவி வருகின்றன. இது பாலஸ்தீனியர்கள் மீது ஈவு இரக்கமின்றி தாக்கி வரும் இஸ்ரேலுக்கு உந்துதலை ஏற்படுத்தியுள்ளது.